எதிர்பார்க்குறீங்க? ரோசா ரோசா என் ஜாமி பரட்ட நல்ல முள்ளு படுக்கு என் கல்லிஜரி காளிமுனி ஐயா பரட்ட நல்ல முள்ளு படுக்கு எப்போ தாகத்துக்கு முன்னாடி ஊத்து தண்ணியா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே கொஞ்ச நேரம் எந்த குதிரடா உன் சொந்த குதிரே இந்த ஆதன கோட்டை மேல முத்துராஜா தெருவில் உள்ள இந்த முனியாண்டிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி ஆளுயர விச்சருவா அடாசையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் புடிய ரூபா தாய் கருப்பா உன் காலுக்கு சலங்க எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய மேமாட்டு 5 ஜட பரஜி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட சிவகங்கை சீமை ஏத்த புழுதி வரக்குதுடா என் வெட்டுடையா காளியம்மா ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலங்கடியா பார்வை வார்த்தை எத்தி மரத்தை விட்டு கொஞ்ச நேரம் இந்த ஆதன கோட்டை முத்துராஜா தெருவில் உள்ள இந்த கருப்பனையும் முனீஸ்வரன் கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி முத்து மாறிய கூட்டிக்கிட்டு நீ விளையாட தாமதிக்காம எந்திரி கருப்பு கொடிகளே ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அம்மா ரூபினி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி சிவ சங்கரி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரும் தர வல்லையோ வேதாந்த நாகஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெக
ஜனனி கும்புறமுங்கோ. வணக்கம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. குணாநிதியே குருவே சரணம். குணாநிதியே குருவே சரணம். குறைகள் களையே இதுவே தருணம், குறைகள் களையே இதுவே தருணம், விநாயகனே தீர்ப்பவனே. உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய். உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வளமோ வந்தாய். கனநாதனே மாங்கனியை உண்டாய். கனநாதனே மாங்கனியை உண்டாய். கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா முருகா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. லிப்ட் கேட்டு வந்த காதல் சீட்டு மாறி போனது, செல்ல வாங்கி கொடுத்த காதல் களவாரி விட்டது. படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. அடைய பார்த்து எங்குது, ஒயிட்டலக்கான் கோழி ஒன்று கூவுது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து எங்குது. ஒயிட்டலக்கான் கோழி ஒன்று கூவுது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைய பார்த்து எங்குது. ரத்னா காபி மசால் தோசை
கூவுது ஒயிட்டலக்கா கோழி ஒண்ணு கூவுது அந்த பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து எங்குது சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை ஜெலிக்க வைக்க சிரித்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிரிக்க வைக்க சித்திரத்த கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடு ஆட்டமாடி பாட்டு பாடி ஓடு. அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ரெண்டு வரி தான் பாடுவேன். ஏன்னா கிலோமீட்டருக்கு தகுந்தது மாதிரி மைலேஜ் கொடுக்க வண்டி. ஆமாண்ணே 300 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இது ஒரு சிரிப்பா? 300 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எதுக்காக? இந்த முத்துராஜா தெருவில் உள்ள மக்களை பார்க்கறதுக்காக. என்னப்பா எறும்பு கடிச்சு போச்சா? அருமையான கூட்டம், அருமையான மக்கள். கும்பாஜி விழா தானே. என்ன விழான்னு கூட தெரியாம வந்திருப்பிய சில பேர். கும்பாஜியம் காசு கொடுக்குற ஆள் நீங்க தானே. அந்த 2ஆம் நம்பர் முள்ள போய் படுங்க. நரஸ் அவருக்கு ஒரு குளுக்கோஸை போட்டு விடு. ஹலோ ஹலோ சார்பு ப்ரோ. உண்மையிலேயே எல்லா தொழிலையுமே இன்னைக்கு இளைஞர் வந்துட்டாங்க. அதில் மை செட்லேயும் ஒரு இளைஞர் ஆப்ரேட் பண்ணுறது ரோஜா. என்னைக்கு வாழ்த்துக்கள். ஆதன கொட்டை ரோஜா. முந்திரி கொட்டை வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ டேய் ராதா ஒரு வருஷத்துக்கு முடி முளைக்கவே கூடாதுன்னு இப்படி வெட்டியிருக்கியாடா எந்த கடையில் முடி வெட்டினேன் அந்த கடை அட்ரஸை சொல்லுவேன் ஏலே இதாண்டா அந்த காலத்து வெட்டு. அப்படியா தலையவே 1.5 வருஷம் ஆகும். என்னை பார்த்தா அப்படியே கிண்ணிக்கோழி மட்டை மாதிரியே தெரியுமே. இதுக்கு பேர் என்ன வெட்டுனே செம்பரியாட்டு வெட்டு. மூடு. இது ஒரு காமெடின்னு பேசுவேன் என்னமே. ஹலோ ஹலோ ஒரே ஒரு அடுத்து ஆத்தி அண்ணே வெடியை போட்டு விட்டாங்க இந்த தீ உள்ள விழுந்துருச்சு. ஐயா அந்த வெடியை கொண்டு வந்து இங்கே வைங்கியா. காலகாலத்தில் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். கிரகம் சரியில்லை வேணாம்டா. வேற பாட்டு பாடுறேன். இன்னும் வச்சேன்னா உள்ள போறான். அன்னை தந்தை தான் வணங்கி அதன கோட்டை மேல தெரு முத்துராஜா தெருவில் இருக்கும் அருமை நல்ல வேணாம் தரத்தினை முடிச்சு ஆட்டு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க பக்கத்தூர் சுத்தியம்பட்டி ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா ஏன் நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே. இந்த ஆடர் இந்த கூட்டத்தில நானே. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. எல்லோ 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 எல்லோ
ஹலோ 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 எக்கோ வேணாம் ப்ரோ, கட் பண்ணுங்க தங்கம். என்னடா சரி என்னண்ணே, சாரி ப்ரோ, இருட்டுக்குள்ள மண்டதுன்னு தெரியாம போச்சு. நான் மாங்கோட்டை உரிமையான்னு நினச்சிட்டேன். அதெல்லாம் பழைய கப்ளிங். இப்போ என்ன பண்ண போற? போய் கூட ஒரு என் மேலே ஒரு கேஸை கொடுத்துட்டு வா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பனி குளிர் மழை வெயில் பாராமல் தமிழகத்தில் இருக்க கலையை பூரா வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அன்னை திரசாராவத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, பைக்கு கிடைக்காமல் நடந்து வந்த உறவுகளே, பைக்கில் லிப்ட் கேட்டு வந்து சித்திரவடும் சிங்கங்களே, வீட்டில் புருஷனுக்கு சோறு போடாமல் வந்து உணர்ச்சியா நாடகம் பார்க்கும் தாய்மார்களே, எத்தனை பேர் இதில் சோறு ஓட்ட புருஷனுக்கு? இங்கே வர அந்த பார்த்தியா போடவே இல்லைல்ல, இன்னும் பூராமே புரட்டாதேன். இந்த வாரி மைசூரில் தானே இருக்க, நல்ல வயா உள்ள அந்தவனே எல்லா வேலையும் பார்க்குறேன். படம் பார்ப்பையில் பெற்று போகிறான். இவன் தானே செக்ஸ் டைரக்டர். எது எப்படி இருந்தாலும் ஏன் கும்பாஜியை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் மனுஷனுக்கு தான் உயிர் முக்கியம் கிடையாது, தெய்வத்துக்கும் உயிர் முக்கியம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தெய்வத்தை புதுப்பித்து நமக்கு அருள் தரணும், கைகால் ஜோத்தை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கும்பாஜியை வைக்கிறது. கும்பாஜி வைக்கும்போது அந்த ஐயர்கள்லாம் ஓதுவாங்க. அப்போ எல்லாரும் வர்றது கிடையாது. இந்த யாகத்தில் தண்ணி ஊற்றும் போது மட்டும்தான் அதுக்கு மேலே வரணுமா. பூரா கரடை வரும்போது ஆன்னு சொல்லிட்டு கருணனுக்கு வெடியை போட்டு விரட்டி விடுறாங்க. கரடை யார்? ஐயா 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 விழா கமிட்டி அந்த ப்ரோவை ஏதாவது செய்யலாமா? அவர் என் பர்ஃபார்மன்ஸை கெடுக்கிறார் ப்ரோ. ஒரே ஒரு தான் காசை வெட்டி போட்டுருவேன் சார் கோயிலில். நான் எதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பகுமானா? அண்ணே கொஞ்சம் ஷார்ப் வைங்க, என் வயசு எனக்கே பயந்து கிடக்கு, அடமான வயசு. அது வேற உருளைக்கிழங்கு கம்பெனி ஓனர் மாதிரி. ஆனால் மணிகண்டனை தெரிஞ்ச ஆளுகள்லாம் கை தூக்குங்க. அது மூத்திரத்தை கூடி புத்தி வர உப்பு கைக்கும்னே லேசா மண்டபம்லாம் சேர்த்துக்கு. இந்தா அவன் ஜூத்தியம் பட்டி தானே. என்ன தலைவான்னு சொல்கிறான்னா தலையை எடுக்க போகிறான்னு அர்த்தம். நான் எங்கேயும் ப்ரெசண்டாக இல்லைப்பா, நான் ஏழையோட ஏழையா கடைசி வரைக்கும் இருக்கணும். கோமாளி ஓட்டு உங்களை ரசிக்க வைக்கணும். இது போதுமையா? யார் பெரிய ஆள்? யார் பெரிய ஆள்? பெரிய ஆள்லாம் கிடையாது. இப்போ இந்த 4 பேர் மட்டும் இந்த ஜாமானை எடுத்து வச்சு சாயம் பாட்டு பாடலைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியே வர முடியாது. முதல்ல பெரிய ஆள் இந்த 4 பேர் பக்கமலை கலைஞர்தான். அதுக்கு முன்னாடி பெரிய ஆள்னா மைக் எடுத்தேன். மைக் செட்டு பூரா சொந்த ஜாமான் தானே, வாடகைக்கு எடுக்காது. எப்போ நைட்டு 1 மணிக்கு வந்து கதவை தொட்டுட்டு ஆம்பளி பறை கொடு கொலையா கொடுன்னு சண்டை பண்ணேன். சொந்த ஜாமானை வாங்க, நான் பரம்பரை கோடாங்கி. அடுத்த வருஷம் வரும்போது நீ பல ஓடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கணும். நான் ஆதனக்கோட்டை தெருவில் நான் தெரியணும். ஆமா அவர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது நான் என்ன சிரிப்பாடா? ஏன்டா வெண்ண மேலே எழுந்து வீட்டு போடா, காட்டி கொடுக்குறியோ? பெருமையா அவர் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். இந்த கைதட்டு நாளுகள்லாம் டெய்லி 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டு தானே படுப்பு. கணேஷ் பேல கொடுக்க மாட்டேன். வாரு அண்ணே, இங்கே வர்றா மப்புளரை பாடுறா. முருகா உன் தலையில் பேணு வைக்க எதை போட்டு வர்ற? என்ன எனக்குன்னே வந்து சேருவியா? எங்கள் அண்ணன் தான் அது. ஏன்னே போடுனே மண்டையில். அதை எதுக்கு போட்டேங்க? வாவேன் குச்சி குச்சி வாங்க வாங்க ப்ரோ வாங்க. அதான்டா தமிழ்நாட்டுக்காரன். தமிழை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது. சென்னை போகிற பஸ்ஸில் தண்ணி கேனில் 1 கடிச்சு வச்சுட்டு போயிட்டேன். அடுத்த சாப்பில் ஏறினவே நல்ல லெமன் ஜூஸ்னு குடிச்சு விட்டு 108க்கு ஃபோன் அடிச்சு. அது தமிழந்தேன். வர செருப்பை குண்டிக்கு போடுறது தமிழந்தேன். என்ன கலாச்சார ஜாத்தியா எதோ கட்டிட்டு வர்ற? அதில் குளிர் வராமல் தாங்கி நீ உசுரை காப்பாற்ற. என்னத்த
அந்த கூட்டத்தில் யார்த்தா அப்படி சிரிக்கிறது? கேகன்னு சிரி மாடு முளைக்குச்சி பிடிக்கிட்டு போட்டு போ. உலகத்திலே ஆணை விட பெண்களுக்கு தான் அதிக சுமை. ஒரு ரொம்ப வேதனைப்பட்டு வைக்கலாத்தான் இருப்பேன் இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்படி சொல்கிறாள்லாம் பொண்டாட்டிட்ட வெதரில் அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த வெதர்லாம் கொட்டையானே. ஏன் அவனை போய் கிளச்சி பார்த்துட்டு வா. இருடா. ஏய் பேசாம இருங்கப்பா, நான் ஒன்றும் காது ஊத்துக்கு வரல. கொட்டைக்கு அர்த்தம் கேட்குறாருன்னு. ஆனால் இந்த ஏரியா வந்து முந்திரி கோட்டைக்கு ஃபேமஸ் அதானே, முந்திரி பருப்பு. உண்மையிலே அதை நம்பி எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க. வாடே வாடே, அந்த அந்த சீட்டில் உட்காருப்பா வாப்பா. ஊரே சித்தப்பே மாமே மச்சி அண்ணன் தம்பி தான். எம்கேஆர் வாழ்க அவ்வளோதான். ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பு வாங்கிட்டு வா, வேறு திரும்ப குபீர்னு. ஏன்னா இந்த முந்திரி பருப்பு அந்த முருகன் அந்த கொட்டையை சுடுறாள் பாட்டே, எது சொல்லவே வேணாம்டா. எல்லாரும் டவுல் மினிக்காவே சிரிக்கிறிய. தீ மூட்டை நிறைய வைப்பாங்க. ஏய் கொட்டையை சுடும் போது அவன் கொட்டையில் பட்டுச்சுன்னா பால் என்ன ஆகும்? வேகம் அது கொப்பளிச்சிரும். அவ்வளோ கஷ்டம்ப்பா. அந்த வேணாம், அந்த சோக்கே வேணாம், குழி தொண்டு புதைச்சிரு. முருகெல்லாம் நினச்சி சிரிக்கிறிய. நீ ஏன்டா சிரிக்கிற? நினச்சி பார்க்குறியா பால் எதில் வட்ட? இருனே அந்த பால்லாம் ஏலே இப்போ என்னடா எல்லாரும் சிரிச்சா அப்படிப்பா? சிரிக்காது. எங்கள் அப்பா வைவார், உன்னை பார்த்து ஊரே சிரிக்க வேட, உன்னை பெற்று விட்டோம்னு அன்னைக்கு போட்டு என்னை அடிச்சு விட்டாரப்பா. அதுக்காக ஏன்னா நாளைக்கு லவ்வர்ஸ் டே. எல்லாரும் லவரை பூரா ஒரு 1/2 மணி நேரம் உதட்ட கடிச்சுக்கிட்டே அப்படியே நீர்மலைக்கு போயிட்டு வாங்க. என்ன காதலியா போங்க என்கிட்ட. எத்தனை பெண்கள் உன்னை விரும்பினாலும் கடைசியில் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நல்லதுலையும் கெட்டதுலையும் பங்கேற்கிற ஒரே ஒரு தெய்வம்னா பெத்த தாய் தாயா. அதுக்கப்புறம் என்ன காதல்? இப்போ நிறைய பேர் கிளை வீட்டில் ஏமாறுறாங்க. கிளவி 100 நான் போய் அட்டை வதஞ்சிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புன்னு இவன் ஃபிகர் நினச்சிட்டு ஒரு வருஷமாக ஒருத்தன் பேசியிருக்கேன். சொல்லு டார்லிங், உனக்காக உசுரை கொடுப்பேன், உன் கோமியத்தை குடிப்பேன் இருக்கேன். அதுங்க நாளைக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க டார்லிங். இவர் கண்ணாடி என்னெல்லாம் போட்டு இன் பண்ணி போயிருக்கேன். அது வந்திருக்கு, செட்டு பொல்ல கலட்டி விளக்கிருக்கு, விடக்குன்னு உதஞ்சு. எனக்கு ஒரு காதலி கூட கிடைக்கலன்னு நொப்பத்தா சுடுகாட்டில் படுத்து கிடப்பா. அங்கே போய் நல்லா கிளச்சிக்கிட்டு நெஞ்செலும்ப சப்பிட்டு படு. போடா. காதல் பண்ணுங்க. உண்மையா ஒரு பொண்ணு உன்னை நேசிக்குதுன்னா அதை காதல் பண்ணு. காதல் பண்ணாலும் பரவாயில்ல, பெண்ணு விடும் மாப்பிள்ளை விடும் சம்மதத்தோடு திருமணம் செய்யும். பெத்த தாய் தகப்பனுக்கு அந்த வழியெல்லாம் தெரியும். பெண்களை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஆண்களுக்கு அதே வழி உண்டு. கை தட்டலாம், பருப்பு வேகலையே பூராமே அப்படியே நாயா திரிறேன். வீடியோ கால் தான் பூரா. வீடியோ காலில் போயிட்டு நீ குளிக்கும் போது பாவாடி அவுத்துட்டு வாடான்றேன். விளக்க மாத்துட்டு அடிச்சு அவங்கள. குனிஞ்சதில் நிமிராம கல்யாணம் பண்ணாங்க யாருன்னா எங்க ஐயா. ஏரியா எதுவுமே தெரியாம தானே யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னைக்கு எது பேசினேன்? இன்னும் 21 வருஷமா ஊர் நம்புது. ஏன் இதெல்லாம் ரசிகர் கிடையாது பாபுகள்லாம், பூரா என் சொந்தம். எங்கள் அண்ணன் இந்தா, என் தம்பிய, எங்கள் அக்கா, என் தங்கச்சி சொந்தம். நான் என்றைக்குமே ரசிகராக சொல்லி பார்த்துருக்கீங்களா? சொல்ல மாட்டேன். என் தமிழ் உறவுகள், என் சொந்தங்கள், அவ்வளோதான். இன்னுமே நம்ம பிறக்க போகிறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை தான். அதுலேயே எல்லாருமே தீய பழக்கத்தை மறந்து நல்ல செயலை செய். இப்போ நாட்டில் பொண்ணு கிடைக்கல, ஆம்பளை வெறுத்து போனான். புற 37 வயசு 40 வயசில் மண்டையெல்லாம் காலியாகி டை அடிச்சு இப்படியே எங்கே பார்த்தாலும் கேட்குறேன், செகண்ட் ஹேண்டில் ஏதாவது கிடைக்குமானே?
4 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, வாழ்க்கை கொடுக்குறேன்னே. என்னால சீமக்கரில் மண்டி ஓட முடியலண்ணே. மண்டி ஓட்டு இப்படி என்ன ஒன்று வாங்கினே? கிளச்சிக்கிட்டு பணங்கிழங்கு பிடுங்குவேன். அதிசயம் மயிராவெல்லாம் பேசுறியா அந்த பெட்டிக்காரன்? கிடைக்கல. ஏன்? மண்டி போட்டதுனால. அதுக்கு இல்லடா. ஏன் கிடைக்கல? பாரதி ராஜா சார் படத்தில் சொல்லியிருப்பாங்க முருகா, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுங்கன்னு. கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு இருந்தால் அன்னை தெரசா நமக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுடைய தாயும் அப்படித்தாப்பா. உலகத்தில் என்னை பொறுத்தளவு ஆம்பளை பைய கூட பெத்த தகப்பனை என்னைக்காவது ஒரு நாள் பீர் அடிச்சுப்புட்டு எதிர்த்து பாய்வேன். ஆனால் தன் அப்பா எந்த நிலைமையில் இருந்தாலும் பீ மூத்திரம் அல்வதில் சலித்ததில்லை இந்த பெண்கள். பெத்த தாய் சகோதரி பொம்பளை பிள்ளை பிறக்கிறது மகாலட்சுமிப்பா, மகாலட்சுமி. இந்த தமிழ்நாட்டில் தான் எல்லா கொடுமையும் நடக்குது. நான் சிங்கப்பூர் போகும்போது ஒரு சின்ன குப்பை கிடக்கு, ஒரு சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை எடுத்து அப்படி குப்பைத்தொட்டில் போட்டு போகுது. நம்ம ஊரில் சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு கொட்டை எழுத்தில் எழுதியிருப்பாங்க. அதில் 70 பேர் மோண்டு அந்த செவத்தை தள்ளி விட்டு வந்துடுவேன். வானே நாடகம் வேணாமானே? என்னண்ணே இந்த 100 ரூபாயை நீ வச்சுக்க. ஏய் அப்போ நாளைக்கு பெரியப்பாட்டை போனோன்னு சொல்லி போடுவேன். 100 ரூபாயை நீ வச்சுக்க, நீ நல்லா இருக்கணும். என் காரை கூட எடுத்து வெள்ளைப்பூடி வியாபாரம் போத்து ஆந்தனக்கோட்டில் புறச்சுக்க. உனக்கு சரக்கு அடிக்க வேணும்னே. கணேஷ் போல போடுவியா? சரி சரி, அப்போ போய் 1000 ரூபா எடுத்துட்டு வா. சொத்து இருந்தால் பத்திரத்தை எடுத்துட்டு வா. இதை 7 நம்பர் ரூமில் போடு, சொத்தை எழுதி வாங்கிடலாம். போனேன் உன் அன்பு இருந்தா போதும் அண்ணே. அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ ஷேவிங் பண்ணி கிருதாவெல்லாம் அப்படி வச்சு மீசை அக்கிறது. எதுக்கு? சமய ஒரு தாய்க்கு முடி வச்சுட்டு ஆத்தவனையை தண்ணீர் சொன்னாலும் போயிரு நோனிமனே. உன்னையெல்லாம் அண்ணேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. பாசத்துக்குரிய அன்பு உறவுகள், கலபம் சூத்தியம்பட்டின்றது பக்கம்தான் என் உறவுகள். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூத்தியம்பட்டியை நான் ஒரு அன்பாலயம் வைத்திருக்கிறேன், ஆதரவற்றெல்லாம். அது பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டி கொடுத்தேன் போன வருஷம். ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு. என்னத்தையா கொண்டு போக போகிறோம். அதில் முதல் நாளே வந்து அந்த வீட்டுக்கு திறப்பு விழாவுக்கு அத்தனை வேலையும் பார்த்து என்னுடன் தோல் கொடுத்தது யாருன்னா சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள். மறக்க மாட்டேன். இதை சொல்கிறதுனால இந்த கிராமம் புனிதம் அடையுது. அதே மாதிரி எங்கு சென்றாலும் கொத்தனார் வேலை, சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு ஒரு குடும்பம் என்னை பின்தொடர்ந்து வருது. 70 கிலோமீட்டர் இருந்தாலும் வர்றாங்க. யாருன்னா பெத்தனாச்சி குடியிருப்பு, பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ் குடும்பத்தார்கள் கைதட்டலாம். அந்த குடும்பம் நான் முருகன்ட்ட சொன்னேன், இவ்வளோ தூரம் வர வேணாம்ப்பா, நாளைக்கு கொன்னையூர் தாண்டா வர்றேன், அங்கே வர சொன்னேன்னா இருக்க முடியல. 1000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்கீங்க அன்பாலயத்துக்கு, ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப தூரத்தில் வர்றாலாம் வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் முக்கியம், உண்மையிலே உங்கள் பணி முக்கியம், உங்கள் வேலை முக்கியம். நான் ஒரு கலைஞன். நாங்களெல்லாம் இந்த வயிற்று பொழப்புக்காக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு கண் முழிச்சு பைக்கில் வரும்போது கவனமாக வரணும். ஒரே ஒரு விஷயம், அதே உண்மைதான பங்காளி. அதுக்காக டோட்டல் கும்பாசிய செலவு, நாடக செலவு உன் தலையில் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிறகம் ஆட்டுது, வலது பக்கம் பிள்ளையார் உட்காந்துருக்கேன். இந்தாங்க ஐயா, அவர் மேலே ஒரு திருநாட்டு 8 ஒன்று போடுங்க அண்ணே. பேசாமல் அமைதியாக இருக்கணும்ண்ணே. ஏன்னா பூரா வெளியூர்லேருந்து வந்த ஆளுக தான் அதிகம். உள்ளூர் ஆளுக பூரா கை தூக்குங்கப்பா. இப்போ அப்படியே வீட்டுக்கு போங்கத்தா. 10 பேர் இருந்து என்னத்தை பண்ண முடியும்? ஹலோ போதுமண்ணே, நீ அந்த சேரை விட்டு போகக்கூடாது. எனக்கு எல்லா கருப்பே நீதான். ஹலோ, பம்பா நதிக்கர ஓரம் இப்போ பங்காடி வாங்க போகிறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். இருமுடிய தலைஜம் வந்து வாரம், இருமுடிய தலைஜம் வந்து வாரம்.
அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி சத்தியமூர்த்தியானே பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து முருகேசனே அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா மாலைகளை போட்டு தானே வாரம் நாங்க மாலைகளை போட்டு தானே வாரம் சபரிமலை மடிகண்டனை பார்க்க தானே போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சுமலை கொல்லிமலை என் ராணிமலை என் விறகுமலை என் அஞ்சுமலை அஞ்சுமலை பாருங்க சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க நீங்க அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஆமா டீ மாஸ்டர் தானே சூப்பர் சூப்பர் மருதமணி வர சொல்லுவாப்பா ஒரே ஒரு நிமிஷம் மருதமணி என்ன வர சொல்லணும்னா இப்போ வர சொல்லவா அது எங்கள் அண்ணன் ஒரே ஒரு விஷயம் நான் என்ட்ரன்ஸ் வந்துட்டு நல்லா எல்லாரும் கவனிச்சுக்கோங்க என்ட்ரன்ஸ் வந்துட்டு உள்ளே போய் ஜெயபிரியா டான்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் அண்ணன் வரும் உண்மை அதே பெரும்பாலும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருப்பிய இந்த லேயை வாங்கி சாப்பிடுங்க நரம்பு நீளமாகும் அது நீளமாகும்பேன் எல்லா பேரும் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு டிஃபன் பாக்ஸுகளை சொல்லுவேன் உள்ளே பாம்பு இருக்குது இது திங்கிது இது திங்கின்ட்டுவேன் கடைசியில் டிஃபன் பாக்ஸ் பாம்பை காட்ட மாட்டேன் போயிட்டு வரமுன்னு அவன் பாம்பை காட்டிட்டு பஜில் போயிடுவேன் அந்த மாதிரி தான் மருதமணி எண்ணெய்ன்றது வந்து ஒரு விஷக்கிருமி அது பாம்பு மாதிரிதான் அதை சைஸாதே காட்டணும் ஏன்னா விஷவாயு அடிச்சுன்னா மூச்சு திணறு ஏற்பட்டுரும் ஒரு அப்பம் திண்டு விட்டு வெளியே இருக்க முடியாமல் முக்கிட்டு தெரியும் அன்றைக்கெல்லாம் போய் ஸ்கேன் எடுக்க போகும்போது ஸ்கேனே விழுகலை ஆமாப்பா எலும்பாத்தேன் தெரியுது உள்ளே இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு கலைஞர் முக கலைஞர் நகைச்சுவைக்காக சொல்கிறோம் அன்னை ராமர்னா எம்கேஆர் லட்சுமணி இதே உண்மை எங்கள் அண்ணன் கூட பிறந்த சகோதரன் ஒருத்தன் பேர் வாங்கும்போது அதை பார்த்து பெருமைப்படக்கூடிய தம்பி இந்த தம்பி தான் எத்தனையோ பேத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அதே உண்மை ஆரிமணி சக்கரவர்த்தி மணிகண்டை முதற்கொண்டு புதுக்கோட்டை காவிரி நகர் புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே வந்து பிளாட்பாரத்தில் பூ கட்டி விற்றார் இந்த பையன் அவங்க அம்மாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது 13 வயசு வரைக்கும் பெத்ததாயிட்ட பால் குடித்த ஒரு ஆள்னா வெந்தேன் பின்னாடியே தெரிஞ்சிருக்கேன் எங்கள் ஊரில் ஒருத்தன் 25 வயசு வரைக்கும் பால் குடிக்கும் போது ஓடி அந்த சோறில் ஆத்தாவை மட்டார்னு பாஞ்சு கருவில் தள்ளி விட்டேன் ஆரோக்கியமானது பெத்த தாயினுடைய தாய்ப்பால் தான் இப்போ பெண்கள் எங்கே தாய்ப்பால் கொடுக்குறிய 2.5 லிட்டர் பவுண்டாக்கான அலசி விட்டு அதில் 1/2 லிட்டர் ஆவின் பாலை காய்ச்சி கச்சி பிடிச்சான்னு அடித்து லப்பரை மாட்டி சுவஞ்சிடுற சுவைய விட்டுற ஆரோக்கியமான உணவு யார் கொடுத்தா உணவுக்கு சரிப்பா அப்பத்தான் பாட்டைங்காலத்தில் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கேப்பை கோதுமை வரகு விவசாய நிலத்தில் விளைஞ்ச அரிசி அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அன்றைய காலத்தில் எங்கள் ஐயாலாம் 17 பிள்ளை வைத்தார் இதே வேலையாகவே இருந்திருப்பார் போலனே புள்ள வைக்கிற வேலையா 17 பிள்ளை உசுரோட வந்தது களைச்சது 22 இப்போ வண்டி 120க்கு மேலே போகுமானே அப்போ எங்கள் அப்பத்தாவை என்ன சித்திரவடுத்திருப்பான் பாரு அவன் எந்த வேலைக்கும் போகல அவன் சொந்த வேலையை கம்பெனி வச்சு நடத்திருக்கேன் அப்போ டொங்காஸ் தான் வேலையாவேனே ரொம்ப அற வாங்கிட்டு போகிறப்ப நீ இப்போ ஒரு பிள்ளை தவம் இருந்து ஆஸ்பத்திரியில் போய் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிள்ளையை பற்றி ஒரு பொம்பளை தூக்கிட்டு வருது ஊர் பொம்பளையை ஊரா அவள் புஷ்பா மயம் பிறந்திருக்கான்
பூரா ஆளாத்தி தட்டோடு நிற்கிது ஊரே. அது வந்து இறங்கிருச்சு காரில் பிள்ளையை தூக்கிட்டு. உன் மயனை காமின்னு சொன்ன உடனே சின்ன மணி பிரஸ் இருக்குவார், அதுக்குள்ளே மயம் கிடக்கேன். எங்கடி பிள்ளைன்னு ஊரே கதறது. எங்கேயும் தேட வேணாம், அந்த இருக்கு. சிப்பை திறந்துச்சு, பூரா பேரும் ஓடிட்டாங்க. ஏதோ காக்கா குஞ்சை பத்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ பூரா எங்கே? இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். உணவு கிடையாது ப்ரோ, வேலையும் பார்க்கணும். நிறமாத கற்பிணி கூட ஆம்பளையால் வரப்பு வட்டும் போது பின்னாடி நடவு நட்டுட்டு வந்த காலம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. கற்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் எல்லா வேலையும் பார்த்தாங்க. அன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பொண்டாட்டி லேசாக ஒமட்டுனா போதும், ஓ புரிச்சு அப்படியே வந்துடுவேன். என்ன பிரியா ஒமட்டுற, என்னடா? உடனே நீ பண்ண அந்த ட்ரில்லு தான்டா. ஓ நேற்று 8 இன்ச்சு ட்ரில்ல போட்டேன். ஓகே என்னாச்சு அப்படின்னு. நான் சென்னையாக இருக்கேன். சரி இது பிரச்சனை ஆயிரும். அந்த அண்ணன் யோசிக்குது, இவனை எதுக்கு போட்டான் அப்படின்னு. ஏய் நான் கன்சீவாக இருக்கேன்டா அப்படியே. இந்த கட்டில் விட்டு நீ இறங்கவே கூடாது. உன் சட்டியை கொண்டு நான் தான் துவைப்பேன், விசிலில் நான் தான் சோறு வைப்பேன், ஊட்டுவேன் புச்சுண்டுவேன். அந்த பிள்ளை முதுகெல்லாம் போட்டு சித்திரவதை படுத்தி அவளை காலை அமுக்குவேன். இவளை அமுக்க வந்து டாக்டர் அந்த வழியை வாக்கிங் போவார். ஓ பொண்டாட்டி இறங்க விடாமல் எல்லாமே பண்ணுறியா? நரஸ் ஒரு ரம்பம் ஒரு வெற்றும் 2 கத்திரிக்கோள் எப்படி தூக்கிட்டு வரையா, தூக்கி போட்டு அறுத்துருவோம்ட்டு பிள்ளை ஒரு 8 லட்ச ரூபா போடு, மேலே காங்கிரீட் போட்டுருவோம்னு போயிடுவார். ஏன்? ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. அதே மாதிரி மது அருந்தக்கூடிய என் உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பழச்சாறினால் சாராயம் காய்ச்சினால் எனக்கு 10 மடங்கு பலம் இருந்தது. இன்றைக்கி வரக்கூடிய சரக்கு உரம் வெரி வெரி டேஞ்சர். தொடர்ந்து 10 வருஷம் கொடுத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும், பார்வம் மங்கிரும். உண்மையை சொல்கிறேன், ஏன்னா நாம் ஒரு பெரியங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதில் பெருமை. 7 ஆண்டுக்கு முன்பு. அதனால தான் உங்களை சொல்கிறேன். அதே தவிர நீங்களும் செய்யக்கூடாது, திருந்த பாருங்கள். அதே மாதிரி கணேசு போல போடுறவங்க வந்து உதடு வந்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. ஒரே இடத்துல வந்தீங்கன்னா சுறுசுறுன்னு சொல்லி பொத்துரும். மூக்குள்ளே வை, கவட்டுக்குள்ளே வை, பின்னாடி கூட வை, வீட்டுக்கு பின்னாடி வைண்டேன். சைட் ஃபார்வர்டு. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஆதனக்கோட்டை தெற்கு தெரு சார்பாக ரூபாய் 501 இந்த சிட்டே எங்கன்னா எடுத்த வாழ்த்து. இது ஒரு நேம்னிசம் பண்ணி ரூபாய் நரேன். ஏன் மேனேஜரை பார்த்துருக்கீங்களா? வாங்க, இவர் தான் என்னுடைய மேனேஜர். இது என்ன சிரிப்பு? நல்ல மனிதர் உண்மையிலேயே. பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை. இந்த 4 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுக்கும்போது அதில் வந்தவர் அந்த மனிதன் இறக்கப்பட்டு என்னுடன் தங்கி விட்டார் இவர். ஓகே நீ போகலாம், கண்ணு வச்சுருவாங்க. அவ்வளோ சாப்பிட்டா தான் பேசுவார். ஊருக்கார ஃபோன் அடித்தா சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், எம்கேஆர் மேனேஜர் பேசுகிறேன், என்ன செய்யணும்? சார் அந்த புதுக்கோட்டை பக்கம் ஒரு நாடகம் பேசணுமே, நல்ல லேடிஸாக வேணும். உடனே இவர் ஏன்ட்ட, சார் நல்ல லேடிஸாக கேட்குறாங்க, என்ன செய்ய? வண்டி ஓடு ஜாமியை கும்பிடு. தென்பாண்டி சப்செட்டு சொல்லவே இல்லை. எல்லாரும் மாலை போடுறீங்க, தொடர்ச்சியாக மாலை போடுங்க. ஒரு மனதோடு உங்கள் குடும்பம் ஊர் சொந்த பந்தம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சி மாலை ஓடுங்க. மாலை ஓடும் போது கவனமாக போயிட்டு வாங்க. பாத யாத்திரை போடுறது சரி, தயவு செய்து பாத யாத்திரை போகிறவங்க ரொம்ப கவனமாக. பைபாஸில் நடக்கும்போது அந்தந்த லாரி வருது, நீ என்னமோ பெரிய ரெவடி மாதிரி எதிர்த்து நடக்கக்கூடாது, ஓரமாக நடக்கணும். இந்த பைபாஸ் ஓரத்தில் வெளியே இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வரும்போதெல்லாம் பார்த்தேன், ஒரு ஆள் பைபாஸில் உட்காந்து வெளியே இருந்துக்கிட்டு இருந்தே லாரி பேன் ஆர்னு அடித்த உடனே முள்ளுக்குள்ளே காலு கழுவி ஓடி மூக்காந்தனில் அடித்து இந்த சித்திரவதையா. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பெரியவர்கள் விஷவாயு விடுறதை கம்மி பண்ணணும். ஏன்னா காலையில் முறியை அனுபவப்பட்டிருக்கேன், சொல்ல முடியாமல் என்கிட்ட சொல்கிறேன் காரில். தென்பாண்டி ராமநாடு
நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு நம்ம ராமேஸ்வரம் அவர் மடுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா. எனக்கு இருக்கிற கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சென்றி அக்கினி சிறகடிச்சு அன்னை ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் ஐயா. என் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரு உத்தமர சென்றி அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். இந்த கைதட்டின இந்த 7 பேர் தான் தமிழ்நாடு, மற்ற ஆளுகள் ஆந்திராவான் பூரா ஜம்ஜாரி வாங்கி தானே. எல்லாரும் கைதட்டுங்க. அவர் இந்தியாவுக்கு மட்டும் பெருமை சேர்த்தல அப்துல் கலாம். நம்ம தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழை என்பது அந்த உணர்வு வேண்டும். நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இதான் பெருமை. இதில் என்னென்ன சில பேர் அதெல்லாம் யோசிப்பிய. இந்த மயிறு சொல்லி நம்ம கைதட்டுறதா? அவங்க வாங்கின காசுக்கு நடிச்சிட்டு போவானா கைதட்டு கபட்டை தூக்குன்ட்டு ஏன்டாங்க. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் யோசிக்கிறப்பறம் அப்படியே சொல்லுவேன். உண்மைதானே? பத்தியா உண்மைன்றாப்புல பத்தியா கைதட்டணும். ஏன்னா கைதட்டுக்கும் இந்த உண்மையான சிரிப்புக்கும் மிஞ்சி காசு வேணும் பெரிதல்ல. அதே உண்மை. சரிதானே? இலக்கணம். சரி, இலக்கணம்னா என்னடா காலிஸ்? என்ன இலக்கணம் பேஜ புராணம் பேஜ நான் வர கிடையாது. அதுக்கு தான் வள்ளி நாரதர் வந்திருக்காங்க. அவர் வரும்போது நீ முழிச்சிருந்தா அதை கேட்டுக்க. அதுக்குள்ளே நீ நீட்டி நிமிந்துருவே. நான் உன்னை தப்பிக்கிட்டு போய் தான் ஒன்றுக்கு இருக்கேன் நாங்கிட்டு. அவ வரும்போது கேளுங்க. நான் அண்ணனாக்க நீ தானே அண்ணே. அதே மாதிரி நாடக கலையை எல்லாருமே வளர்த்து வரீங்க. அது பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியம். நாங்கள்லாம் இந்த கிராமத்து மக்களை நம்பித்தான் அந்த நாடக கலைஞர்கள். அதே உண்மை. எங்களுக்கெல்லாம் பசியை போக்கக்கூடிய அன்பு உறவுகள் யாருன்னா அந்த தமிழ் சொந்தங்கள் தான். நாங்கள் மறக்க மாட்டோம். நம்ம கைதட்டணும்டா. அப்போ சொல்லி சொல்லி வர வர பள்ளிக்கூடம் மாதிரி ஆகிப்போச்சு. நோட்டீஸை படிச்சுக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை தாலுகா, ஆதனக்கோட்டை கிராமம், மேல முத்துராஜா தெருவில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனும் நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சிரகால் நொச்சிக்குளத்திலிருந்து ஒரு காரும் எடுத்துக்கொண்டு வந்து ரோட்டிலே இடதுபுறம் ஒரு அண்ணன் என்னுடைய ரசிகர் என்று சொன்னார். அங்கே இறங்கி முந்திரி பருப்பு வாங்கும்போது என்கிட்டே 200 சேர்த்து பில்லை போட்டு திருப்பி வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்தால் சிமெண்ட்டு தளம் இல்லாமல் டைல்ஸ் பதிச்சு அதில் தண்ணியை ஊற்றி விட்டு மருதுமணி விழுக தெரிஞ்சு எல்லாமே போட்டிருக்கேனா? அதில் போட்டிருக்கேனே. எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதுண்ணே. மூடிக்கிட்டு இரு. சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுகையைச் சேர்ந்த
கனகராஜ் அவர்கள் வேலன் வேடன் பரத்தனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். குயிலினி இனிமையான கோயிலவாணி. எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கு ஒரு தனி சிறப்பும் தனி குரல் வளம் உண்டு. ஆனால் வந்திருக்க வள்ளியை நான் பேர் சொல்லுவ அளவுக்கு நான் தகுதியற்றவன். வந்த வள்ளி எம்ஏ வேணாம், அவங்க அப்பா அத்தா என்சியில் எம்ஏ சோக்க கெடுத்து விட்டுருவேன். நீ ஆண்டுவேன் ஒன்றும் குளிதொண்டு புதைச்சிருவேன். பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்கள் துவரங்குறிச்சியை தேர்ந்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கார். நான் சின்ன வயதில் சின்னஞ்சிறு வயதில் நாடக உலகத்திலே நான் பார்த்து மிரண்ட ஒரு நாரதர் யாருன்னா உண்மையிலேயே மாப்பிள்ளை கார்த்திக் ராசாவன். சின்னஞ்சிறு வயதிலேயே அரிதாரம் பூசி நாடக உலகத்திலே வந்து பல லட்சம் ரசிகர் உள்ளத்தில் இடம் பிடித்த அன்பு மாப்பிள்ளை தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். உடப்பமட்டி மண்ணின் மைந்தன் ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நீங்க 4 பேர் இருந்து பார்த்துட்டே போகலாங்க. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்குறேன், வாழ்த்துக்கள். ஒரு 4 பேர்த்த ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்க. முகம் மாறிச்சு உன்னைய மாத்திரு. ஆறுமுனிய கலையரசு மணிகண்டே அடுத்த பிறவிலையாவது ஒல்லியா பறக்கணும். ஏன்னா தீபாவளிக்கு ரொம்ப சிரமப்படுறேன், சட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. 90 சைஸை எடுத்து மாட்டியிருக்கேன். ஒத்த காலு தான், ஒத்த காலில் சேராமல் ஒத்த காலில் பேண்டேஜ் மாதிரியே போட்டு தெரிஞ்சிருக்கேன். சிரிக்காதியப்பா. உண்மையிலே அப்படி இருந்தவன் இவன் பெரும்பாலும் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் இவன் இந்த சேரை பார்த்து பயப்படுவேன். ஏய் உனக்கு தெரியாதுண்ணே, இவன் உள்ளே நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பவுடர் போட்டுட்டு உள்ளே வந்து அழுகுறானே தேமி தேமி. என்ன நாடகம் பேசிவிட்ட, ஒரு சேர் வாங்கி தர மாட்டேன் உட்கார முடியலன்னு. நான் உடனே இலவட்ட பயில நின்றாங்க. என் தம்பியை தானே, தம்பி இங்கே வாங்கடாண்டே வந்துட்டாங்க. என்னண்ணே என்ன ஒரு சேரு உனக்கு வேணும், என்னே உனக்காக உசுரை கொடுப்போம் சேரு, இது ஒரு மேட்ரா திருன்னு ஓடினாங்க. ஓடின உடனே ஒரு மரச்சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் வாய்ச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஜாமியை கூப்பிட்றேன், வளர்த்தாண்டா பைரவத்தான்ட்ட. இவன் ஆடிட்டேன். சத்துன்னு மண்டையில் அடிச்சு என்னன்னு பார்த்தா அந்த தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளையை சுடுகாடு தூக்கிட்டு போனது. பேய் பிடிச்சிச்சு உனக்கு. இப்போ எந்த சேர் கொண்டு போடு மோந்து பார்த்துட்டு தான் உட்காருவேன். கதம்பா வாடா செந்தூர் வாட வருதான் அப்படி இறிட்டாங்கடா. என் அன்பு தம்பி, உடம்பிலே கனத்திருந்தாலும் உள்ளத்திலே ஒரு குழந்தை, ஒரு வெகுளி தம்பி. தொடர்ந்து நாடக உலகத்தில் நீ சம்பாரிச்சு அதான்டா எனக்கு என்னன்றே தெரியல. 2 வருஷம் தான் ஆச்சு உன்னை நான் மேடையில் அறிமுகப்படுத்தி. போன வருஷம் 12 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கிய. அப்படி நாடக காசில் வாங்கினியா, பிளாக்கில் எதுவும் கஞ்சா ஓட்டுறியாடா? எனக்கே பயந்து கிடக்குறேன். கணேஷ் போயில கிடையாது. நல்லா இருக்கணும், உழைத்து முன்னேறக்கூடிய உனக்கு நகைச்சுவை காத்தேன்னு சொன்னேன். உள்ள தலைவில் நான் சந்தோஷப்படுறேன் தம்பி. நாடக உலகம் என்பது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு ரவுண்டு தான், ஒரு ரவுண்டு தான். நம்ம சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் அவரை மாதிரி பாட முடியாது, இவரை மாதிரி பாட முடியாது, ஒரே ஒரு ரவுண்டு தான். யாரும் பெரிய ஆள் அல்ல. அந்த ஒரு ரவுண்டு பேர் இருக்க வரைக்கும் சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கேன்னு நான் சொன்னேன். இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசுகளை நைஸாக சேர்த்து வைன்னா இவன் நைஸாக காசு ஏடிஎம் வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கானே. வாழ்த்துக்கள் மிஸ்டர் முட்டை போண்டா. நல்லா வருவ ஃபியூச்சரில். எதில் விட்டேன்? நன்றி. பார்த்தீங்களா ஐயா, அதுக்கு தான் அந்த பையனை அப்பப்போ யானை அங்குசம் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கேன். புதுக்கோட்டை அவன் நினச்சிருக்கிறான். நான் ஒன்றுமே சொல்லலடா, ஒன்றும் பண்ண மாட்டேன். ப்ரோ ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். என்னம்மா அவரு அது என்னென்னு கழிச்சு விட்டு பாருனே, கையிலேயே எதுவும் கடிச்சு பிடிச்சா என்னன்னு. ஆறுமுனிய கலை பின்பாட்டி செய்யும்போது, தம்பி நீ பாடக்கூடிய இந்த பாட்டுக்கு இங்கே இருக்க என் சொந்த வந்த அத்தனை பேருமே தன்னை மறந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வடிக்கணும். அதுக்காக மிளகாத்தூள் அள்ளி வீசக்கூடாது, பாட்டை மட்டும் பாடு. அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். எங்கே ஏடா மணி? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா?
புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க ஹலோ எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ பூசுனக்கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஓ ஓ
மணிகண்டன் அவங்க அப்பா வளர்ப்போட அம்மா வளர்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அம்மாவோடே இருந்தவன். பெத்த தாய் பேருக்கு வரைக்கும் அவங்க அருமை தெரியாது. அவங்க இல்லாதப்ப தான் அந்த வேதனை தெரியும். கண்ணீர் மல்க பாடின தம்பி மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி கற்றது மிகப்பெரிய ஒரு திறமையான வாத்தியார்கிட்ட ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் மிருதங்க சக்கரவர்த்தி இடது கை பழக்கமுள்ள மோகன்தாஸ் அவர் தான் என் தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரனுடைய ஆசிரியர் பெருந்தகை. மிக திறமையான ஒரு இனிமையான வாசிக்கக்கூடிய ஒரு ஞானமான வாத்தியார் மோகன்தாஸ். என் தம்பி 5 வருஷத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து 30 நாள் நாடகம், எனக்கு தேதியே கிடைக்காது. அப்படி ஒரு திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி. நமது இரட்டையாள மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அழகா வாச்சார் என் தம்பி. அதனை தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்க அம்புடி ஜாமான்னு அள்ளிட்டு வந்துட்டேன். மண்டி ஓடி என்ன பண்ண போற? நீ அடிக்கிற அடியில் நானே அசந்து ஓடணும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, நம்பர் 1 ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி சும்மா கிடையாது. நீங்கள் என்ன வாஜிப்பு, சண்டை மேலாம், சண்டை ஓடுற மேலாம், தாம்பாலம் ஏந்துறது, தீச்சட்டி எடுக்கிறது,
அம்புட்டி அடிச்சு விட்டு என்ன அடிச்சுன்னு கேட்டால் பூச்சண்டைன்ற இரு பலவந்திய மன்னன் நண்பண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். எல்லா இசைக்கருவியும் இசைக்கக்கூடிய ஒரு கலைஞன்னா எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள். சூப்பர் அண்ணே. வேற எதுவும் பண்ணுறியா? ஊரை ஏமாற்றக்கூடாது, ஏதாவது செஞ்சு விட்டு போ. ஏதாவது அங்கிட்டு போய் கூட செஞ்சுட்டு போடா. ஏதாவது பண்ண கொஞ்சம் உள்ள ஒரு எட்டு வாவேன். கேசரி எட்டி வச்சுருக்கீங்க வாவேன். என்ன செய்யச்சுன்னு ஒரே வேற எதுவும் இருக்கா? திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில ஆண்டாள் பசி கத்துது. அருமை அருமை. போதுமனே. இன்னும் ஒன்று நிறையா இருக்கு, எடுக்காத. கண்ணு வச்சுருவாங்க. போதும். நீ என்ன செய்ய போற? அன்பு அண்ணன் புதுக்கோட்டை தாள கலைஞர் நீ இருப்பா. தண்ணி இருக்கா? நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். நான் வந்து தாளம் போட்ட ஆளுக்கு பூரா சடக்குன்னு கைதட்டலை. உனக்கு கைதட்டு வாங்கலைன்னா என் மனசு உறுத்தும். இப்போ நான் பாடுற பாட்டுக்கு மட்டும் 2 தாளம் போட்டு போயிடுவேன். ரெடியா? அட்டென்ஷன் அட்டென்ஷன். இருடா, அந்த பாட்டு லேசான பாட்டு இல்லடா. சீ சீ சீரனுண்ணி சீரனுண்ணி கீழே குனி மேலே குனி என்னது? சீ சீ சீரனுண்ணி சீ. அதுக்கு என்ன அந்த பாட்டுக்கு எவனாவது இப்படி தாளம் போடுவானாடா? சீச்சி சீரனுண்டா கிச்சடா 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 கிச்சடா. அதே ஒருத்தன் தமிழில் டப் பண்ணியிருக்கேன் பாரு. என்னைய கட்டிக்கு போகிற முண்டை அவன் கூட போனைய
அவன் கடை போயிட்டு அவுத்து போட்டு என்னென்னமோ பாடுறாங்க. எஸ் கலவம் சூத்தியம்பட்டி எம்கேஆர் ரசிகர் என் அன்பு தம்பி ஏகே ஆறுமுகம் டிரைவர் எஸ் சரவணன் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201. அண்ணே அதை கொடுங்க. ஆதனக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி வணிகவியல் துறை ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சுப்பம் அரிசி வழங்கியிருக்கிறார்கள். மற்றும் சக நண்பர்கள் சொக்கநாதம்பட்டி ரருமாறன், என்னது ரருமாறனா, ரருமாறன் ஆசிரியர் நீங்கள் தானே? ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து குழந்தைகளுக்கு நல்லது ஒரு கல்வியை புகட்டுங்க, உங்கள் பணி சிறக்கட்டும். உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர்கிட்ட படித்தனால தான் நான் அன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகை நான் நிற்கிறேன். சரி, அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். படிப்பு அப்படி வரும். ரொம்ப நன்றி. சரி சரி, அரிசி நீங்கள் தானே? ஆ ஆமாம், சரி சரி. பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்லாம் உள்ள வாங்க. ரீசிஸ் பெல் அடிச்சு விட்றா முருகா. வானே வானே. ஆசிரியர் பெருந்தகை அவர்களே போயிட்டு வாங்க. ஆசிரியர் ஐயா உள்ள வேணாம். ஐயா அண்ணே அண்ணே இப்படி போங்க, பொம்பளை புள்ளைய இருக்கான், அதை பார்க்கறது எப்படி வந்தீங்களா? சரி 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 போங்க. ஐயா ஐயா யாருமே இல்லையே, இங்கே உட்காந்துருச்சு எங்கள் அண்ணே. அண்ணேங்க சரி சரி அண்ணே அண்ணே அப்படி போனேன். ஆசிரியருடைய நரேன் மேனேஜர் கீரமுண்டை கண்ணாடி உடச்சு விட்டாப்லையா? யாரு கண்ணாடியா? அந்த அரிசி வேணாம்டா, நல்ல ஆசிரியர்ப்பா. மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களையும் தீய பழக்கத்துக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை நிறைய பேர் இருக்காங்க. நான் தவறாக சொல்லலை. இது போன்று இது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். மது வருந்துறது இப்படி வந்து அத்தனை உறவுகளுக்கு முன்னாடி இப்படி வரும் பொழுது, பெற்ற தாய் தகப்பன் பள்ளிக்கூடம் அனுப்பும் பொழுது அவர் மனம் வேதனை அடையும். இதை சிந்திக்கணும். சரிதானே? கை தட்டலாமே, என்னாச்சு? சரி போகிறது வர ஆசிரியர் எதுக்குள்ளையா பொம்பளை ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்குள்ளே உள்ள வர கப்ளிங்க பார்த்துட்டு போகிறேன். எனது சரி விடு, எல்லாத்தையும் பொறுத்து போவோம், இல்லைன்னா நாடம் ஆட முடியாதுடா. எக்கோ வச்சு சார் போயிங்க. மைசெட்டு மாதிரி ஒரு சிறப்பாக நான் பார்த்ததில்லை. என்னென்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் கொலா கட்டியிருக்காப்புல. அங்கிட்டு வயறு வத்தலைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரோஜா, நீ என்னைக்கும் வாடா மலர் ரோஜா, தொடர்ந்து உங்கள் புகழ் உலகம் பூரா ஒழிக்கட்டும். வாழ்த்துக்கள் ரோஜா. ஆதனக்கோட்டை ரோஜா ரோஜா ரோஜா. அதுக்கப்புறம் இங்கே யூடியூப் சேனல் தம்பியை சொல்லி ஆகணும். இன்னைக்கு இத்தனை கூட்டம் எங்கள் கலையை பார்க்க கூடியிருக்குன்னா அது காரணமே யூடியூப் சேனல் தான். இத்தனை தமிழ் உறவுகள் என் தம்பிகள் அன்னைங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அது காரணமே ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாருமே உங்கள் மனக்கவலையை போக்கி நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது காரணமே தம்பி முருகன் தான். வாழ்த்துக்கள் முருகா. எதுக்கு தட்டுறாப்புன்னே தெரியலையாடா? 1 மணி நேரமாவா? நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். மேல முத்துராஜாக்கள் ஆதனக்கோட்டை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் ஆசிரியர் பெருந்தகை. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர்
எங்கள் வாத்தியார் எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே அந்த காளிமுனியன் அருளோடு நான் பிறந்து வந்தாலும் உலகத்திலே பெத்த தாய்க்கு ஒவ்வொரு மகனும் பேர் வாங்க வேண்டும், பேர் சொல்ல வளர வேண்டும். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், நான் மக்களுக்கு அறிந்த ஒரு கோமாளி. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எம்கே ராதாகிருஷ்ணன் தான் எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர். ஆனால் இந்த பேரோட உனக்கு இந்த பேர் நல்லா இருக்குன்னு ஆக்குனதே நீங்கள் தானே ஐயா. எம்கேஆர் பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் ஒரே முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பின்ன குணம் கொண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பின்ன குணம். ஹலோ ஹலோ எங்களுக்கெல்லாம் அவர் ஹலோ உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணம் பின்ன குணம் கொண்ட ராதா அண்ணே. ஹலோ ஹலோ எக்கோ வச்சு நல்லா ஏத்துங்க. ஹலோ ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முத்துராசா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பெரும்பிடுகு பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள சாதி ஐயா முத்துராஜ வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா முத்துராஜ வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா முத்துராஜ வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பெரும்படுக பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. திருச்சி கோட்டை ஐயா முத்துரையர் சீமா ஐயா, பேச்சி கோட்டை ஐயா முத்துரையர் தங்கம் ஐயா, திருச்சி கோட்டை ஐயா முத்துரையர் சீமா ஐயா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் முத்துராஜா பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அம்பலகர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா பெரும்பிடுக பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா வளையன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. மாசம் சுமந்து அவ பட்டினி தான் கிடப்பா, நம்ம பக்குவமா பெத்தெடுக்க பத்தியந்தா இருப்பா. மூச்சடக்கி முக்குளிச்ச முத்த போல காப்பா, அவ முந்தானையில்
தொட்டில் கட்டி முத்தம் 100 கொடுப்பா பெத்த புள்ள துடிக்கும் போது பெத்த புள்ள துடிக்கும் போது கண்ணீர் சிந்தமா அது கண்ணீர் இல்லடா ரத்தம் தானடா பூமியில நடந்து வரும் தெய்வம் தாண்டா தாயி அதை புரிஞ்சுக்காம பெத்த மனச தவிக்க விட்ட பாவி ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி புட்ட வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா சினிமாவுல காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளம் பிறக்கிறப்போ தலையில தான் எழுதி வச்சதப்பா ஒரு பொண்ணு அணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா காத்துக்கு ஒரு வேலி இல்ல காத்துக்கு ஒரு வேலி இல்ல காதலுக்கும் வேலி இல்ல சாதி மத பேதம் என்ன சாத்தானுக்கும் வேதம் என்ன நிழலு மிதிச்சு அழிக்க வந்த முட்டாளு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறா ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. வணக்கம் எல்லாருக்கும் நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். சரி வந்தமா நாடகத்தை ஆரம்பிச்சோமா. இத்துடன் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆரம்பிக்க போறோம்னு சொல்ல வந்தேன். கேக்குறீங்க அண்ணப்பையா ஆரம்பிச்சிடமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன ஏதோ ஒரு மாதிரி நான் சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி மரியா மாப்பிள்ளை வரியா மரியா மாமணி வரியா என்ன விட்டு போகாம கட்டிக்கிட்டு போகட்டா மரியா மாப்பிள்ளை வரியா மரியா மாப்பிள்ளை வரியா சூடானே மோகினி கை தீண்டாதே மாங்கனி
சீவன் இல்லப்பா. ஐயோ நீங்க வைக்கிற அந்த இதுக்கு இப்படி நாள் எங்க கிடந்தீங்க? சரி டாக்டர் வேற மாதிரி மாத்தி. என்னமோ முகம் செழிப்பமா இருக்கு, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப என்னவா இருக்கும்? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டனடி தங்கச்சி ஆயா அவங்கள முடிஞ்சு சோத்திர மாட்டவர் என்னத்தை ஊரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு மட்டும் ஒண்ணு பார்க்க தாப்பாள போட்டுக்கலாம். என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்குமே. உட்காந்து வேடிக்கை பார்க்க